மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 23வது நாளாக டெல்லியில் விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசு அந்த சட்டத்தை திரும்ப பெறாதவரை தங்களுடைய போராட்டம் போய்வதில்லை என்ற ஒரு கோரிக்கையோடு இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராமகிருஷ்ணன், டெல்லியில் நடத்தி வரும் போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? அதாவது பலவிதமான இன்னல்களையும் தாண்டிதான் தொடர்கிறது இந்த விவசாயிகளுடைய போராட்டம். ஒரு சில நாட்களில் தங்களது கோரிக்கையை மத்திய அரசு ஏற்றுவிடும், போராட்டம் முடிவுக்கு வந்துவிடும் என்ற எண்ணத்தில் கடந்த நவம்பர் மாதம் 26ஆம் தேதி தொடங்கிய இந்த போராட்டம் என்பது இன்றைக்கு 23வது நாளை எட்டியிருக்கிறது. கடும் குளிர் ஒருபுறம், ஆள்கொல்லி நோயான கொரோனா ஒருபுறம், இது மட்டுமல்லாமல் போராட்டத்தை கைவிட அரசு கொடுக்கும் அழுத்தம் மறு ஒருபுறம். அனைத்தையும் தாண்டிதான் நீள்கிறது இந்த போராட்டம். தங்களது வீடுகளை விட்டு வீதிகளில் இறங்கி இருக்கின்ற விவசாயிகள், இளைஞர்கள், தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வலர்கள், வர்த்தக அமைப்புகள், தொழிற்சங்கங்கள், அரசியல் கட்சிகள் என ஆதரவு நாளுக்கு நாள் நீண்டு கொண்டேதான் செல்கிறது. இதனால் தான் இந்த போராட்டம் என்பது எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும். நேரடி கள நிலவரங்களை வைத்து பார்க்கும்போது ஆதரவு கரங்கள் என்பது ஒருபுறம் நீண்டு கொண்டே செல்வது என்றாலும் இலவச சேவைகளும் மறுபுறம் பெருகிக் கொண்டேதான் இருக்கிறது. இலவச உணவு, இலவச மருத்துவம், இலவச ஷூ, இலவச ட்ரை கிளீனிங், இலவச துணிக்கடை, இலவச மெடிக்கல் ஸ்டோர் என இலவசங்களின் அணிவகுப்பு என்பது மனதை நெகிழ வைக்கிறது என்று கூற முடியும். நாம் தற்போது நின்று கொண்டிருக்கும் இடம் என்பது காசியாபாத், தலைநகர் டெல்லியில் இருந்து உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு செல்லக்கூடிய எல்லை பகுதியாக இருக்கிறது. இங்கு ஏராளமான விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 26ஆம் தேதியிலிருந்து இவர்கள் தொடர்ந்து இரவு பகல் என்று பாராமல் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நேரடியாகவே நாம் பார்க்கக்கூடிய இந்த இடத்தை நாம் காட்டுகிறோம். இங்கு ஏராளமானவர்கள் அமர்ந்து உணவு உண்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கேயே அருகாமையில் உணவு தயாரிக்கப்படுகிறது. 24 மணி நேரமும் இரவு பகல் என்று பாராமல் அவர்களுக்கு உணவு என்பது, சூடான உணவு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறுபுறம் பார்த்தோம் என்றால் நேரடியாக காட்டுகிறோம். அங்கு இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தேசிய நெடுஞ்சாலை முழுவதுமாக முடக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து சுமார் 4-5 கிலோமீட்டர் தொலைவிற்கு எந்த ஒரு வாகன போக்குவரத்தும் இல்லை. வாகன போக்குவரத்து என்பது முழுமையாக முடங்கி இருக்கிறது என்றுதான் நாம் கூற முடியும். இந்த நெடுஞ்சாலையை மட்டுமல்லாமல் இந்த பாலத்திற்கு கீழேயும் விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். भाई साहब, ये धरना कब तक चलेगा? आप कितना दिन से यहाँ धरना में बैठा हुआ है? हम पिछले 20 दिन से यहाँ पर धरने में बैठा हुआ है। ये धरना तब तक चलेगा जब तक सरकार हमारी मांगे को मान नहीं लेती। हमने सरकार के सामने एक ही बात रखा है कि अगर कानून बनाने तो हमसे पूछा क्यों नहीं गया? अगर कानून आपको किसानों के लिए बनाने से हमसे पूछा क्यों नहीं गया? और आपने ऐसे कानून बना दिया जो हमारा सीधा ही गले को पकड़ते हैं। और हम नहीं चाहते हमारी आने वाली पीढ़ियां, जो हमारे बच्चे हों, वो कॉर्पोरेट के लिए मजदूरी करते हुए नजर आए. जैसा कि இவர் என்ன கூறுகிறார் என்றால், மத்திய அரசால் கடந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற 3 வேளாண் சட்ட திருத்தங்களும் விவசாயிகளுடைய கழுத்தை நெரிப்பது போல் இருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். தான் இந்த போராட்டத்தில் கடந்த 20 நாட்களாக இருந்து வருவதாகவும், தான் பஞ்சாப் மாநிலத்தில் இருந்து வந்திருப்பதாகவும், சுமார் 500க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் தொலைவில் தனது இல்லம் இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ये कब तक चलेगा ये धरना? ये तब तक चलेगा जब तक ये तीनों कानून सरकार वापस नहीं लेगी। और 2020 इलेक्ट्रिसिटी बिल और पराली का जो एक बिल लाया गया है, उसमें 1 करोड़ जुर्माना, 5 साल की सजा, जब तक ये 5 कानूनों को वापस नहीं लेगी सरकार, तब तक ये ऐसे ही धरना चलता रहेगा। और हम अपनी जान दे सकते हैं लेकिन धरने से उठेंगे नहीं, चाहे ये कितने महीने लंबा चले, हम ये धरना चलाएंगे। கடந்த நவம்பர் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து துவங்கிய இந்த போராட்டம் என்பது இன்றைக்கு 23வது நாளை எட்டியிருக்கிறது. தொடர்ந்து மத்திய அரசு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற அந்த 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெறும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று திட்டவட்டமாக அவர் தெரிவித்துதான் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் அவர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். ये अभी स्थिति कैसा है यहाँ पे? ये स्थिति अभी हम लोग शांतिपूर्ण यहाँ बैठे हुए, पिछले कोई वायलेंस वगैरह नहीं है? कोई बैलेंस नहीं, शांतिपूर्ण बैठकर हम अपनी मांगे रखते हैं। और रोज हम एक विचार करते हैं कि सरकार हमारे से कितना धोखा किया है। सरकार ये स्वामीनाथन की रिपोर्ट लागू करने की बात करके ये प्रधानमंत्री जी कुर्सी पे आए थे, लेकिन झूठ, सब कुछ झूठ ही झूठ है इनके पास। ये इनके पास और खाली कॉरपोरेट अडानी अंबानी के अलावा और इनको कुछ भारत में नजर नहीं आता है। अगर कुछ नजर आता है तो कॉरपोरेट और अडानी अंबानी ही नजर आते हैं। इतना ठंड लग रहा है, कैसे बैठा हुआ है? हम लोगों को, क्योंकि ये हमारे अपने यहाँ खाली ठंड से बचने की बात नहीं है, ये हमारी बच्चों की बात है। कोरोना से डर नहीं है क्या? हमको
ये जो बिल आए हैं ये कोरोना से भी भयंकर हैं, ये कोरोना से बड़े हैं ये बिल। कोरोना तो पता नहीं होगा नहीं होगा, लेकिन हमको ये मालूम है अगर ये बिल लागू हो गए तो ये हमारे को गले का फंदा बन जाएगा और हमारा भविष्य जो बच्चे आने वाले हैं उनके लिए ये बिल्कुल ही ख़त्म कर देंगे। इसलिए अब हम कोरोना से लड़कर ही हम अपने बच्चों के लिए भविष्य सुरक्षित कर सकते हैं। தற்போது தலைநகர் டெல்லியில் கடும் குளிர் வீசிக் கொண்டிருக்கிறது. அந்த குளிர் என்பது எங்களை எந்த ஒரு விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்பதுடன் மட்டுமல்லாமல் கொரோனா என்பதும் தங்களை தாக்காது. அதைவிடவும் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டிருக்கின்ற அந்த 3 வேளாண் சட்ட திருத்தங்களும் எங்களை கழுத்தை நெரிப்பது போல் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்ற இந்த விவசாயி தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக கூறுகிறார். இது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு என்பது விவசாயிகளுக்கு எதிராக தொடரப்பட்டிருக்கின்ற இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு வந்தது. அப்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை பொறுத்தவரையில் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த போராட்டம் என்பது முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும், அதே சமயத்தில் அமைதியாக போராட்டம் நடத்துவது என்பது அவர்களது உரிமையாக இருக்கிறது. மத்திய அரசும் விவசாயிகளும் ஒன்று சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் யோசனையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்.ஏ. பாப்டே தலைமையிலான அமர்வு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக இன்றைக்கு விவசாயிகள் அமைப்புகள் சிங்கூர் என்ற பகுதியில் கூடி ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். அந்த ஆலோசனைக்கு பிறகு அடுத்த கட்ட போராட்டம் குறித்த அறிவிப்புகளை அவர்கள் வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் 23வது நாளை எட்டியிருக்கிறது. மத்திய அரசு இந்த சட்டங்களை ரத்து செய்யாத வரை தங்களுடைய போராட்டம் ஓயப் போவதில்லை என்ற முழக்கத்தோடு அவர்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருப்பதாக நம்முடைய செய்தியாளரும் பதிவு செய்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.